இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ கூட ரூம்ல இருக்க முடியலன்னா நான் இங்க வந்திருக்கேன். திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்களா? சரி மச்சான், நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, பாவம் என்ன பண்றது, தனியா புலம்பிட்டு இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமா. டேய், ஆ எங்கடா போறீங்க? தூங்குறதுக்கு. ஆ? இல்ல தூங்குறதுக்கு. டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களை தூங்க வருதுக்கு தான் நான் இங்க வர சொன்னேனா? அப்புறம் எனக்கு தூக்கம் வரல, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, அப்படியே டென்ஷன் ஆகுது. எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் நீங்க 2 பேரும் தூங்கணும். அது வரைக்கும் அமைதியா இங்க இருங்க. ஓ, உனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் நாங்க தூங்கணும். பா போடு. டேய், என்னடா படுத்துனீங்க? தூங்க தானே கூடாது, படுக்கலாம்ல. அதானே. இங்க வாங்க, அப்படியே நிக்கணும். படுத்தீங்க போட்டு ஏன்டா அப்படி பண்றா? தமிழ் எரிச்சலா பேசிக்கிட்டே இருக்கா, பேச பேச குறுக்க பேசிக்கிட்டே இருக்கா. ஹாப்பி பேட் நைட். அவளை விடக்கூடாது. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். மாப்பிள்ள, அது உன் பொண்டாட்டிடா. என்னடா தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. இப்படி பேசினா கொன்றுவேன். அமைதியா இரு. பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். ஜனா ஃபுட்ஸ் நடத்தும் மாபெரும் உணவு திருவிழா இதுவரை நீங்கள் கண்டிராத அளவில் அதிரடி விலை குறைவாகவும் தரமாகவும் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லா கடைகளிலும் தோசை 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் என்ற ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று டாப்பில் இருக்கும் ஜனா ஃபுட்ஸ் தோசை வெறும் 10 ரூபாய்க்கு, எவ்வளவு வெறும் 10 ரூபாய்க்கும், பொங்கல் 20 ரூபாய்க்கும், பிரியாணி 40 ரூபாய்க்கும் தந்து கொண்டிருக்கிறோம். வாங்க 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 வாங்க, மனசார வாங்க, எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நிறைவா போங்க. என்ன போங்க? நிறைவா போங்க. நிறைவா போங்க. ஆஹா, எல்லாம் ஆர்வமா வராங்களே. வாருங்கள் வாருங்கள் வாங்க. எல்லாம் நம்மகிட்ட தான் வராங்க. சந்தோஷமா வாங்க, வயிறார சாப்பிட்டு நிறைவா போங்க. ஏன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் தமிழ் தான் காரணமா, தமிழை பாராட்டி விடுவோம். ஓடியா 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 ஓடியா. தமிழ் என்ன சொன்ன பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? பின்ன இன்னைக்கு சாப்பாடுங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் ஆயிருச்சு. எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா பாக்கெட்ல பணம் இருக்காது. இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவலை ஒரு சர்வீஸா பண்ணுவோம். மக்களோட ஃபீட்பேக்க நமக்கான வருமானமா எடுத்துக்கலாம். சூப்பர் தமிழ், இப்படி ஒரு பிசினஸ் ஐடியாவை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஜனாமா உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஓவரா புகழாத, போய் திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணு போ. சரி ஓகே, அதான் கூட்டம் வந்துருச்சு, பின்ன நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு. சொல்றத மட்டும் பண்ணு, இது பத்தாது, போ. அக்கா, சிபி மாமா இசை மேல எவ்வளவு பாசமா இருக்கும்போது உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. நீ வேற, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் சும்மாக்கா, அவர் கண்ணுலயே உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரியுதே. அவர் மறைக்கலாம், ஆனா அவரோட கண்ணும் மனசும் காட்டி கொடுத்துரும். அப்படியா சொல்ற? சத்தியமா.
இந்த ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஆ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நான் செட்டில் பண்றேன். புரிஞ்சுதா? ஆ ஜனா, இன்னைக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மொத்தமும் சொதப்ப போகுது. நீ அவமானப்பட்டு நிக்க போற. இது எப்படி அடிச்சா நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்படி இங்க பாருங்க, இப்படி அடிக்கணும். எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சிபி சார், என்ன மாப்பிள்ள கலக்குறியாடா? களத்துல இறங்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வித்தையும் கத்து வச்சிருப்ப போலயே. பின்ன ஹோட்டல் நடத்துறதுன்னா சும்மாவா? சரி, நீ ஊத்துன இட்லியை காட்டு. வேணாம் மாப்பிள்ள. காட்டுறா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. டேய், என்னடா இன்னும் வேகமா இருக்கு? இந்த இட்லியை கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணாத, எடுத்து வை. நீ ஃப்ரெஷ்ஷா ஊத்து. இட்லிலாம் வேஸ்டா போயிடுவேன் மச்சான். டேய், அவங்க தட்டுக்கு இது போச்சுன்னா ரிவ்யூஸ்லாம் பேடா வரும்டா. பேரை கெடுத்துறாத, புதுசா ஊத்து. இவ்வளோ தப்பா ஊத்துறோமே, இப்ப கூட போய் ரெஸ்டாரண்ட் சொல்றானா பாத்தியா? திரும்ப வேலை செய்ய சொல்லியே கொல்றானே கல் நஞ்சக்காரன். இட்லி யாருப்பா வேணும்? ஜனா மேடம், நிறுத்துங்க. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து எல்லாரும் கிளம்பணும். என்னாச்சு சார்? எதுக்கு எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? சார், நீங்க என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். எங்க கிட்ட லீகல் லெட்டர் இருக்கு. கார்ப்பரேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. நீங்க 200 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனா 200 பேருக்கு மேல ஏகப்பட்ட பேர் இங்க கூடி இருக்காங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம்.